தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க இருக்கிறார் என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த செய்தியில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதை விளக்குகின்ற பதிவு இது. தமிழ்நாடு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய வரவிற்கு பிறகு தமிழ்நாடு பாஜக, அண்ணாமலை வரவிற்கு முன்பு தமிழ்நாடு பாஜக என்று பிரிக்கக்கூடிய அளவில் அவருடைய தாக்கம் பாஜகவில் இருந்தது என்பதை மறுக்க முடியாது. அது எந்த அளவிற்கு அப்படிங்கிறதுல பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. விமர்சனங்கள் என்று சொல்வது திரு அண்ணாமலை அவருடைய செயல்பாடுகளில் அல்லது திரு அண்ணாமலை அவர்கள் கட்சிக்குள்ள ஒரு ஆதிக்கம் என்று நாம் சொல்லுவது டாமினன்ட் சொல்லுவாங்கள்ல, போன்ற அந்த செயல்பாடுகளில் அவர் இறங்கினார். மூத்த தலைவர்கள் தமிழ்நாடு பாஜகவில் காலங்காலமாக பணியாற்றியவர்கள், அவர்களுக்கான முக்கியத்துவம் அங்கு வழங்கப்படவில்லை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அல்லது விமர்சனங்களை முன்வைத்து அவருடைய செயல்பாடுகள் குறித்து சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. அது அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சன பார்வை அப்படின்னு நம்ம வைக்கலாம். இன்னொன்று, அவருடைய வருகைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவிற்கான ஒரு இடம் இருக்கிறது அல்லது பாஜகவை கவனிக்கத்தக்க ஒரு கட்சியாக மாற்றியதில் அவர் ஒரு முக்கியமான பங்காற்றினார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது என்று நாம் சொல்வது. இதனை எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் கூட ஏற்றுக்கொள்கிறார்கள். எதிர்த்தரப்பு என்று சொல்வது பாஜகவிற்கு எதிராக சித்தாந்த ரீதியாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது கூட்டணியில் எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடியவர் ஒவ்வொருவரும் அவருடைய செயல்பாடு, அவருடைய வருகை அப்படிங்கிறத அதனை ஒரு விமர்சனத்தோடு அணுகினாலும் கூட அந்த கட்சியினுடைய இருப்பை நிலைநிறுத்தியவர் திரு அண்ணாமலை அப்படிங்கிறதுல அவர்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை, மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் தலைவரான பிறகு ஏற்கொண்ட அந்த அதிரடியான சில நடவடிக்கைகள், கட்சிக்குள்ள செய்த சில விஷயங்களாகட்டும், களத்தில் அவருடைய செயல்பாடுகளாகட்டும், நம்ம வாக்கு சதவீதத்திற்குள்ள கூட போல, அதற்கு அவர் காலகட்டத்தில் நடந்த அந்த தேர்தல்களில் ஏற்பட்ட அந்த வாக்கு சதவீதத்தில் கூட நிறைய முன்னுக்கு பின் முரணான அல்லது அவர்களுக்கு ஏற்றால் போன்ற சில சதவீத விகிதங்கள்லாம் காட்டப்படுச்சு. நம்ம அதற்குள்ள கூட போக வேண்டாம். ஆனால் இப்படி ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த கட்சிக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, இந்த தத்துவம் இருக்குது, எல்லாம் விளக்கி இளைய மக்கள் மத்தியில் அல்லது இளைஞர்கள் மத்தியில் பாஜகவின் மீது பாஜகவிற்கு போகலாமா அல்லது பாஜக பக்கம் வரலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்தவர்களை பாஜக பக்கம் நெருங்கி வர வைத்தல அவருடைய ஒரு பங்கு அப்படிங்கிறது முக்கியமானதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அதனாலதான் அவர் வந்த பிறகு குறிப்பாக சோசியல் மீடியாவில், சமூக வலைதளங்கள்ல பாஜக குறித்த அந்த பதிவுகள் எல்லாம் மிக அதிகமாக காணப்பட்டது. அந்த எதிர்வினை ஆகட்டும், கட்சிகளுக்கு எதிர்வினை ஆற்றுகின்ற பொழுது பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறைகள் கொடுக்கக்கூடிய அந்த பதிலடிகள் எல்லாம் கவனிக்கத்தக்க ஒன்றாக மாறுது. அப்போ இதெல்லாம் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா, இந்த தலைமை ஒன்று தமிழ்நாட்டில் மாற்றம் வந்த பிறகு, பாஜக தலைமையில ஒரு மாற்றம் வந்த பிறகு இந்த விதமான சேஞ்சஸ்லாம் நடக்குது. இது ஒரு பார்வை. அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒருவரை அகில இந்திய தலைமை அந்த தலைமை பொறுப்பிலிருந்து, தமிழ்நாடு மாநில தலைமை என்ற அந்த பொறுப்பிலிருந்து ஏன் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது அது பல அரசியல் கணக்குகளை உள்ளடக்கியது. நம்ம தேர்தல் அப்படின்னு வருகின்ற பொழுது ஒருவருடைய சிந்தனையில அல்லது ஒருவருடைய மனப்போக்கில் ஒருவருடைய விருப்பப்படி சென்று விட முடியாது. இங்க எல்லாமே ஒரு கால்குலேஷன் இருக்குது, ஒரு கணக்கீடுகள், எல்லா கணக்கும் சேர்ந்து வருகின்ற பொழுது எல்லாத்தையும் அதை கூட்டும் போதுதான் அங்க வெற்றி சதவீதம், வெற்றிங்கிற கனியை பறிக்க முடியும். அப்படிங்கிறதுனால சில மாற்றங்கள் அப்போது தேவையாக இருந்ததுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாஜகவிற்குரிய தேசிய தலைமை விரும்பியது. குறிப்பாக கூட்டணி விஷயத்தில் திரு அண்ணாமலையுடைய முடிவுகள் எதுவும் ஏற்கத்தக்கதாக இல்லை அப்படிங்கிறதான் தேசிய தலைமையினுடைய ஒரு பார்வையாக இருந்துச்சு. அவருடைய கூட்டணி ஃபார்முலாவும் தேசிய தலைமை விரும்பக்கூடிய ஒரு கூட்டணி ஃபார்முலாவும் ரொம்ப அதாவது இதோடு இது ஒன்றோடு ஒன்று சேர்க்க முடியாத அளவுல முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இருந்தது. அவர் தனித்து நிற்க கூட தயாராக இருந்தார் சொல்றதை காட்டி அவர் ஒரு கூட்டணி ஃபார்முலாவை உருவாக்க நினைத்தார். அதற்கு தேசிய தலைமை ஏற்கவில்லை அப்படிங்கிறத உண்மை. இந்த சூழ்நிலையில் தான் மாநில தலைமையில ஒரு மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. திரு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்படுகிறார். இதற்கு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய
எதிர்ப்பை வந்து வலைதளங்களில் தெரிவித்தாங்களே தவிர, ஏன்னா கட்சியை பொறுத்தளவில் யார் தலைவராக நியமிக்கப்படுறோ அவர் கீழே பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுக்கு இடப்படக்கூடிய கட்டளை. ஆனால் அந்த எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்தார்களே தவிர அது மிகப்பெரிய ஒரு வெடிப்பாக எங்கேயும் மாறிவிடவில்லை. இந்த நிலையில 2026 தேர்தல் வந்துகிறது. தேர்தலை பொறுத்தளவில் அவர் இந்த இடத்துல நிற்க போறாரு, அந்த இடத்துல நிற்க போறாரு சொல்லி கோவை பகுதியில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளை சொன்னாங்க. ஒவ்வொரு தொகுதிகளுக்குள்ளே சில சிறப்பு தன்மைகள்லாம் சொல்லி இந்த இடத்துல இவர்னா ஜெயிச்சிருவாருங்கிற மாதிரியான சில கணக்கெல்லாம் சொல்லப்படுச்சு. ஆனால் மாறாக அவர் தேர்தலில் நிற்க விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போ 2026 தேர்தல் வருகிறது. அவர் தேர்தல் நிற்க போகிறார் இல்லையாங்கிற ஒரு பேச்சு வருது. கடைசியில் நிற்கவில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. இதற்கும் மாறுபட்ட கருத்து இருந்துச்சு. ஆனாலும் கூட திரு அண்ணாமலையை பொறுத்தளவில் இந்த தேர்தலில் கட்சி என்ன சொல்கிறதோ அதற்கு நான் கட்டுப்பட போகிட்டேன். கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, கூட்டணியை பொறுத்தல அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி அவர் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுறார். அவருடைய பிரச்சாரத்தை பொறுத்தல ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஷெடியூல் பண்ணி பாஜகவுடைய முன்னாள் தலைவர், தமிழக முன்னாள் தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு சரியாக எந்தெந்த இடங்களுக்கு போகணும் வரணும்னு சொல்லி அவருக்கு அதுக்கான பிரச்சார பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்த இடங்கள்லாம் போய் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். அதுல இதெல்லாம் எந்த விதமான குறையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அதிமுக தான் அந்த அதிமுக கூட்டணி ஜெயிக்க போகிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல போகிறது, முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி வரப்போகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் அவர் முழங்குறத பார்க்க முடிஞ்சு. என்றாலும் கூட இந்த முழக்கம் எல்லாம், இந்த பிரச்சாரம் எல்லாம் கட்சிக்கு தான் கட்டுப்பட்ட ஒருவன், கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருந்தே தவிர மனப்பூர்வமாக அல்லது உளப்பூர்வமாக அந்த பிரச்சாரம் அமையவில்லை அப்படிங்கிறது திரு அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய கருத்தாக இருந்தது. என்றைக்குமே அவர் கட்டுப்பட்டவராக இருக்கிறார் சொல்லி. ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சுது. ஸோ ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு முந்தி கூட, அதாவது தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பு கூட செய்தியாளர்கள் கேட்ட பொழுது சில கேள்விகளை எழுப்புறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, தேர்தல் முடிவு வரட்டும், 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுது. மே மாதம் அந்த தேர்தல் முடிவு நாளை குறிப்பிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்று சொன்னார். அப்புறம் அதற்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வந்து விட்டது. இப்போதும் கூட அவருடைய சில பதிவுகளை நம்ம பார்க்குறோம். இந்த பதிவுகள் வந்து அது எப்போதும் அவர் சொல்லக்கூடிய சில பதிவுகள், சமூகத்தில் பல்வேறு விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுது அதற்கு எதிரான, அதற்கு அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்த தன்னுடைய அக்கறையை அவர் பதிவு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வர்றார். புதிய கட்சி சொல்லும் போது இன்றைக்கு தான் முதலாவது திமுக பாதையில தாவைக்கு செல்கிறதோங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு தான் அவர் எழுப்புகிறார். அதற்கு முந்தைய பதிவுகள்லாம் கூட அவர் சொல்லும்போது கொஞ்சம் அவருக்கு நேரம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணுங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார் சில பேட்டிகள் கூட. எனவே இப்போது இன்று பாஜகவினுடைய தேசிய தலைவரையும் அவருடைய குறிப்பாக தேசிய தலைவரை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். இதற்கு பிறகு ஒரு முக்கியமான அறிவிப்பு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் தரப்பிலிருந்து மிக குறிப்பாக அவரே சொல்லியிருக்காரு, 2 நாள்ல நான் சொல்றேன் அப்படின்னு. ஸோ இது ஏன் இந்த யூகங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னா, அவர் எந்த இடத்துலையும் மறுக்கல. புதிய கட்சி தொடங்க போகிறாரா, இந்த மாதிரியான கேள்விகள் எடுப்பீங்க, இந்த 2 நாள சொல்றேன்னு சொல்லும்போது இப்ப எதையும் மறுக்க முடியும். இப்ப நம்முடைய பார்வையில என்ன பார்க்கணும்னா, புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் மிக குறைவு அப்படிங்கிறதுல நிச்சயமா நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னு ஏன் சொல்ல முடியாதுன்னா, எப்போதுமே அதிருப்தி ஏற்படுகின்ற பொழுது ஒரு புதிய பயணத்தை நோக்கி செல்வதுங்கிறது வந்து அரசியல்வாதிகளுடைய இயல்பான ஒன்று. இன்னமும் புகழ் பெற்றவர்கள், அது மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு ஓரளவுக்கு பெற்றவர்கள் அந்த முடிவை நோக்கி செல்வதுங்கிற இயல்பானது. அதனால அவர் ஒரு புதிய கட்சி தொடங்குவதற்கான ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு சொன்னா இருக்கு. ஆனால் உடனடியாக அதை அவர் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை அவர் ஒரு இயக்கமாக, ஏற்கனவே அவர்கிட்ட இயக்கம் இருக்குது, அந்த இயக்கத்தை அவர் வலுப்படுத்தி சமூக தொண்டு போன்ற அந்த இயக்கத்தை வைத்துக்கொண்டு அதுல சில உறுப்பினர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு சில பிரச்சாரங்களை மேற்கொண்டு அதை மறுபடி கட்சியாக மாற்றுவது. ஏன்னா தமிழ்நாட்டில் அதே போன்று நடந்திருக்குது. தற்போது முதலமைச்சராக கூடிய திரு விஜய் அவர்கள் கூட தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி அதற்கு பிறகு அதை கட்சியாக உருவெடுத்து இப்போ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அதே போன்று ஒரு இயக்கமாக அதை கொண்டு சென்று பின்னர் கட்சியாக மாற்றக்கூடிய ஒரு முடிவை கூட அவர் எடுக்கக்கூடும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மீண்டும் அவருக்கு ஒரு உரிய பதவி அல்லது பொறுப்பு பாஜகவிலேயே மீண்டும் வழங்கப்படுகின்ற பொழுது அந்த ஏற்கனவே அவர் எடுத்து வைத்திருந்த அந்த முடிவுகளிலிருந்து அவர் சற்று யோசித்து அதை நிதானித்து அதை பின்னர் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நமது கட்சி, நாம் இருந்த கட்சி, நமக்கு முதலாக நமக்கு வாய்ப்பை தந்த கட்சி,
அந்த கட்சியினுடைய அறிவுறுத்தலின்படி செயல்படுவோம் என்று அவர் முடிவுக்கு வரவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே உடனடியாக திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் புதிய கட்சி என்பதை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.